நம்ம நடிப்பெண் நாயகனான சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படத்தினுடைய தேர்டு சிங்கிள் பற்றின ஒரு தாறுமாறான அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், நம்ம சூர்யா அவர்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் எலிவேஷன் சாங்காக இந்த பாடல் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு சிங்கிளோடைய அப்டேட், அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ஆடியோ லான்ச் எப்போ நடைபெற போகுது, டிவியில் எப்போ டெலிகாஸ்ட் வந்து ஆக போகுது, எந்த சேனலில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தை பற்றி தான் முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து போட்டுக்கும். ஸோ நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிப்போங்க. அப்கமிங் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இந்த லைக் பட்டன் வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகேப்பா, ஒரு 30 பேர் பார்த்துருக்காங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்காண்டியாச்சு நம்ம வந்து அடுத்த வீடியோ பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஒரு சின்ன மோட்டிவேஷனாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவதாங்க நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய தேர்டு சிங்கிள் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சலாம். ஆக்சுவலி வந்து இந்த பாட்டு வந்து ஒரு தரமான எலிவேஷன் சாங்காக இருக்க போகுதுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் அபியங்கர் போட்ட இந்த ட்வீட்டை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் வந்து பண்ணிடலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஆக்சுவலி அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, கருப்பு நெக்ஸ்ட் லோடிங் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு போட்டு நம்ம சாய் அபியங்கரும் பால் டப்பா அவர்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் வந்து பண்ணியிருக்காரு. சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரோட காம்பினேஷனும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் டியூட் படத்தினுடைய ஓப்பனிங் சாங்னா ஊரும் பிளட்டுக்கு வந்து கிடச்சி. சீரியஸாக சொல்கிறேன், இவங்களோட காம்பினேஷன் வந்து ஒரு தரமான காம்பினேஷனாக வந்து இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரே ஒரு பாட்டுங்க, அந்த ஊரும் பிளட்டு பாட்டு மட்டுமே போதும் இவங்க காம்பினேஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எலிவேஷன் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு ஓப்பனிங் சாங், ஒரு செலிப்ரேஷன் ஃபீல் கிடைக்கும். அப்படின்னு எல்லா கலவையும் கலந்த ஒரு பாடலாக வந்து ஆக்கியிருப்பாங்க. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்னா அது ஊரும் பிளட் தான். நிறைய பாடல்கள் வந்து மெலடிஸ் நல்லா இருந்திருக்கும், எலிவேஷன் சாங்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கும். பட் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக், ஒரு ஸ்பெஷலான பாட்டு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான பாடல். ஸோ திரும்பவும் இவங்களோட காம்பினேஷன் கருப்பு திரைப்படத்தில் வந்து இணைந்திருக்காங்க. அதுவும் நம்ம தேர்டு சிங்கிள்காண்டி வந்து இணைந்திருக்காங்க. அதிலே முக்கியமாக அவர் வந்து போட்டிருந்தார் த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா எலிவேஷன் பாடல் வந்து கொண்டிருக்குது அப்படி தான் சொல்லிடுவோம். ஸோ இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14th நம்ம தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன் டீம் வந்திருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வைத்து ஏப்ரல் 26 நடத்தலாம்ங்கிற பிளான்லேருந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி மதுரை மக்களே, மதுரை அன்பான ரசிகர்களே, ஸோ எத்தனை பேர் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போவீங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் ஏதாவது கிடச்சிச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா மதுரைக்கு போய்ட்டு ஆடியோ லான்ச் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போகலாம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை கிட்ட தான் வந்து இருக்கும். ஸோ முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தால் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகனான சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அதோடைய வீடியோ ஃபுட்டேஜஸ் முடிஞ்சால் நம்ம சேனலில் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ லான்ச்சுக்கு போகணும். பட்டு ஓகே, நம்ம அதை பார்ப்போம், நேரம் காலம் பொறுத்து தான் வந்து நம்ம போவோமா இல்லைங்கிறத வந்து முடிவு பண்ணோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் ஏப்ரல் 26 மதுரையில் வச்சு நடக்கலாம்ங்கிற பிளான் வந்து ப்ரொடக்ஷன் வந்திருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஏப்ரல் 10th இல்லை 11th வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் அஃபிஷியலாக இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. மே 1 ஜீ தமிழில் இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணலாங்கிற பிளான் வந்து இருக்காங்க. ஸோ மே 1 தான் உங்களுக்கு ட்ரெய்லரும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கருப்பு ஆடியோ லான்ச் வந்து ஓடிட்டுருக்கோம், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ட்ரெய்லர் வந்து இன்னொரு சைடு பயங்கரமாக ஓடிட்டுருக்கோம். ஸோ மே 1 சூர்யா ரசிகர்கள் ஒரு கலக்க போகிறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏகேயோடைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து ஒன்று வரப்போகுது சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே மே 1 வரப்போகுது சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு தல ரசிகர்கள் ஜாலியாக இருக்காங்க, இன்னொரு சைடு சூர்யா ரசிகர்கள் ஜாலியாக இருக்காங்க. கடைசியில் ஜனநாயகன் படத்துக்காண்டி வெயிட் பண்ணி தளபதி ரசிகர்கள் விருத்துட்டாங்க அப்படி தான் சொல்லி ஆகிடும். பட் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுங்க. ஆனால் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத வந்து ரசிகர்களுக்கு இப்போ வரைக்கும் தெரில அப்படி தான் சொல்லி ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூர்யா ரசிகர்கள் வியூவர்ஸ் பார்த்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க. ஏன்டா கருப்பு அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ என்ன விஜயை பற்றி பேசுகிற, அஜித்தை பற்றி பேசுகிற அப்படிலாம் ஒரு சில பேர் வந்து டென்ஷன் வந்து ஆவீங்க. நண்பா, டென்ஷன்லாம் ஆகாதீங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளாம் கோலிவுட் சினிமா ரசிகர்கள் எல்லா ஸ்டார்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடணும் அப்படிங்கிறதா என்னுடைய மோட்டிவ், நம்ம சேனலுடைய மோட்டிவ்.
ஸோ இந்த வீடியோவில் தாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ எத்தனை சூர்யா ரசிகர்கள் இந்த பாடலுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களோ மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் கருப்பு தேர்ட் சிங்கிள் கமெண்ட் பண்ணி இந்த பாடலுக்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. ஸோ நான் பர்சனலி ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் பால் டப்பா அண்ட் சாய் அபியங்கர் காம்பினேஷன். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.